ஒரு ரசம் விட்டு சாப்பிட்றோமே, அந்த அதுல சேர்க்கக்கூடிய பொருள்ல அதுல கொஞ்சம் நம்ம சேர்க்கக்கூடிய சீரகம், அதுல சேர்க்கக்கூடிய கொத்தமல்லிங்கிற தனியா, அதுல சேர்க்கக்கூடிய மஞ்சள், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அது மேல மிதக்கிற கொத்தமல்லி இலை, இதை மட்டும் எடுத்துக்கோங்க. நான் ஒரு சின்ன விளக்கம் சொல்றேன். இந்த கரோனா வைரஸை எதிர்க்கிறதுக்கு உலகத்துல இருக்க எந்த தாவரத்திற்கு இதை எதிர்ப்பதற்கான பயன் இருக்குங்கிறத லேபுக்கு போறதுக்கு முன்னாடி கம்ப்யூட்டேஷனல் ஸ்டடிஸ் பயோ இன்ஃபர்மேட்டிக் கம்ப்யூட்டேஷனல் ஸ்டடி. அந்த கம்ப்யூட்டேஷனல் பயோ இன்ஃபர்மேட்டிக் ஸ்டடியில பெங்களூர்ல ஒரு நிறுவனம் ஒண்ணு கண்டுபிடிச்சான். என்ன தெரியுமா? தனியா இருக்கு இல்லையா, நம்ம கொத்தமல்லி விதை, அந்த கொத்தமல்லி விதையில இருக்கக்கூடிய தைமோகைன் அப்படிங்கிற அந்த ஒரு டெர்பினாய்டு, அதுல இருக்கக்கூடிய மனம் தரக்கூடிய ஒரு பொருள் கரோனா வைரஸினுடைய ஸ்பைக் புரோட்டீன் அட்டாச் பண்ணது. இதுல ஆராய்ச்சி பண்ணுங்கடான்ட்டு கொத்தமல்லி விதைக்கு சொல்லியிருக்கான். அதுல சேர்க்கிற இஞ்சி இருக்க இஞ்சி துண்டு, அந்த இஞ்சி துண்டு ஹியூமன் ரெஸ்பிரேட்டரி சினன்ஷியல் வைரஸ்பாங்க. அதாவது இன்ஃபுளுன்ஸா எல்லாம் வருது இல்லையா, நம்ம தும்மல், சளி, இது மாதிரி மூக்கடைச்சி நீர், அது கொடுக்கக்கூடிய வைரஸை இஞ்சி கட்டுப்படுத்துங்க. நம்ம சுக்கு பத்து மேல போடுறது, இஞ்சி இடிச்சு சாறு குடிக்கிறது, சுக்குமல்லி கஷாயம் போடுறது, இது எல்லாம் ஆன்டிவைரல். முன்னாடி சொன்னா இதெல்லாம் சாப்பிட்டா நல்லா வயிறுக்கு நல்லா இருக்குங்க, கேஸ் நல்லா பிரியுங்க, டைஜஷன் நல்லா இருக்கும், மறுநாள் காலையில டாய்லெட் நல்லா போகும்பாங்க. அது மட்டும் கிடையாது, எத்தனையோ கொடிய வைரஸ்கள்ல இருந்து அது நம்மை காப்பாற்றி கொண்டிருந்திருக்கிறது. அன்றைக்கு இந்த மக்களை அந்த சுக்கையும் கொத்தமல்லியும் படைச்சு இந்த சுக்குமல்லி காஃபின்னு போட்டு கொடுக்க சொன்ன அன்றைக்கு இருந்த மக்களுக்கு அது ஒரு ஆன்டி வைரல் டிகாக்ஷன் தெரியாது. ஆனா இன்றைய அறிவியல் இந்த சுக்குக்கும் கொத்தமல்லிக்கும் இப்படியான ஒரு தன்மை இருக்கு. ரசம் மிக மிக முக்கியமான ஒரு பொருள். நம்ம கிட்ட இருக்க உணவுகள்ல ஆக சிறப்பு தமிழ் உணவுகள் எதுன்னு கேட்டீங்கன்னா ரசம் தான் சொல்லுவோம். ரொம்ப அடிப்படையானது. யார் அதை இந்த இடத்துல கொண்டு போய் கரெக்டா வச்சாங்க, அந்த இடத்துல பொசிஷன் பண்ணதே பெரிய விஷயம். நம்ம ரசம்ங்கிற விஷயத்த முதல்ல கொடுக்க மாட்டோம். உணவுக்கு நடுவில் இடையில முதல்ல இனிப்பு சாப்பிட்டிருக்கோம், தலை தித்திப்பு, அதுக்கப்புறம் நல்ல குழம்பு, காய், கீரன் எல்லாம் சாப்பிட்டிருக்கோம். அதை செரிப்பதற்காக மிளகு, சீரகம், பூண்டு, இஞ்சி, எலுமிச்சை எல்லாம் போட்டு ரசம். அதுக்கப்புறம் செரிமானம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வயிறு சீராகணும்னு, புண்ணெல்லாம் ஆத்தணும்னு இயற்கையான ஒரு ஆன்டாசிட் மோர்ச்சோறு கடைசியா எடுக்கிறது. இந்த ஆர்டரே காலகாலமாக செப்பரேட் வந்த விஷயம் தான். ரசம்ல பல சுவை இருக்கு. சுவைகளை தாண்டி அந்த மணமூட்டிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பைசஸ், அதுல சேர்ற இஞ்சி, சீரகம், பூண்டு ஒவ்வொன்றும் மருத்துவ குணம் உடையது. பல மேடைகள்ல திரும்ப சொல்லியிருக்கேன். சில நேரத்துல ஏன் திரும்ப பேசுறோம்னா ஒரு 10 பேர் புதுசா வந்திருப்பாங்க. அந்த 10 பேருக்கு இந்த